சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா, பெரிய சைஸ் மாடு, ஓவர் குவாலிட்டி மாடு, அதிகபட்ச கறவை திறனில் ஒரு மாடு, அற்புதமான ஒரு ஜெர்சி மாடு. 2 மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க. 2 மாடுகளும் கண்ணுன்ற மாடுகள் தான். 2 மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது, என்னென்ன விலையில் இருக்குது, இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க, இது ஒரு 4 பல்லு தலையீத்து கன்று மாடுங்க. ஓவர் சைஸ் மாடுங்க. நல்ல உயர நீள அகலத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க. நல்ல பெரும் அடியமைப்பு கொண்ட மாடுங்க. இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 20 லிட்டர் தாண்டி தான் கறவை கறக்கும், குறைச்சி கறக்காது நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. நல்ல கருப்பு சட்டையில் வேறு லெவல் குவாலிட்டி மாடுங்க. சும்மா ஃபயராக இருக்கு. முதுகு மேலே ஒரு ஆள் படுத்துக்கலாங்க. ரெட்டை முதுகு கொண்ட மாடுங்க. இல்லை பக்காவான உடல் அமைப்பில் இருக்குது. அற்புதமான மடி அமைப்பில் இருக்குங்க. காம்பு இடைவெளி எல்லாமே அற்புதமாக இருக்குது. 1/2 அடி கேப்பில் இருக்குங்க. இந்த மாடு நேற்றுக்கு காலையில் ஒரு அழகான காலக்கன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அந்த செவலச்சட்டை காலக்கன்று தான் இந்த மாடு கண்ணுன்னு இருக்குங்க. நல்ல பெரும் அடியமைப்பு கொண்ட மாடுங்க. நல்ல அற்புதமான மாடு. நல்ல ஃபேட்டஸ்னு வரக்கூடிய மாடு. ஹெச்எஃப்ல கிராஸான மாடுங்க. சரியான பாடி அமைப்பு கொண்ட மாடு. இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வா என்ற கிராமத்தில் நம்ம தினேஷ் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்காக வந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க. எந்த இடத்துல கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க. தாயும் கன்றும் சுத்தத்தோடு இருக்குது. மாடு கறவைக்கு ஒரு அடி கூட கால் நகர்த்தாது. காலை நல்லா அகட்டி போட்டுட்டு கூட நல்லா குறுக்க உட்காந்து கூட கறவை கறக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டின் உரிமையாளர். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்னென்னா ரூபாய் 94,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது முதல் மாட்டுக்கான டீட்டெயிலுங்க. 2வது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு அற்புதமான செவல ஜெர்சி மாடுங்க. இந்த மாட்டுக்கான ஈத்தை பொறுத்தளவில் 3 ஆணையத்துக்கு இந்த மாடு கண்ணின்னு இருக்குது. நேற்றுக்கு மதியம் போல் ஒரு அழகான கிடாரி கன்றின் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க. கருப்பு சட்டை மாடு காலக்கன்றின் இருக்குது. இந்த செவல மாடு அழகான கிடாரி கன்றின் இருக்குங்க. இந்த மாடுமே அந்த மாட்டுக்கு குறைவில்லாத மடியமைப்பு கொண்ட மாடுங்க. நல்ல காம்பு இடைவெளி, அற்புதமான உடல் அமைப்பு. பார்க்குறவங்க 3ஆம் நீத்து மாடு அப்படின்னே சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அந்தளவுக்கு மாடு ஃபயர் குவாலிட்டியில் இருக்குது. அந்த கட்டுடையாமல் மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க. நல்ல உடற்கட்டமைப்போடு இருக்கக்கூடிய மாடு தான். பெரும் மடியமைப்பு, பார்க்கவே கண்ணை பறிக்கிற அளவுக்கு அற்புதமான மடியமைப்புமே, மாட்டோட உருவமே நல்லா இருக்குது. நல்ல பால் கொம்பு நிறம் கொண்ட மாடுங்க. கறவைக்கு தோக்காதுன்றாங்க. அப்படி என்னப்பா இந்த மாட்டுக்கு கறவை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 17 லிட்டர் வரையிலும் இந்த மாட்டுக்கிட்ட கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க. கறவை 100% கேரண்டிங்க. இந்த மாடு 20 லிட்டர் கறந்த மாடாக நான் 17 லிட்டரே கறவை கேரண்டி சொல்லியே மாட்டை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. ஒரு பண்ணைக்கோ வீட்டு தேவைக்கோ அனைவருக்குமே இந்த 2 மாடுகளும் ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும். அந்த மாடு 20 லிட்டர் தாண்டி கறக்குன்றாங்க. இந்த மாடு 17 லிட்டர் சொல்கிறாங்க. ஒரு 37 லிட்டர் கறவையில் ஒரு அற்புதமான ஜோடி மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க. இந்த மாடுமே சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடு தான். கன்றும் சேர்த்து தாங்க. இந்த மாடு கறவைக்கு காலாணிக்க வேண்டியதில்லை. யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். தண்ணி தீவனம் நல்லா எடுத்துக்குது. இந்த மாட்டில் குறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. மாட்டோட அழகு நல்லா இருக்குது. மாட்டோட குவாலிட்டி நல்லா இருக்குது. மடியமைப்பு நல்லா இருக்குது. காம்பு இடைவெளி எல்லாமே நல்லா இருக்குது. கூடவே சுத்தத்தோடு இருக்குது. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் 74,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2 மாடுமே ஒரே நபர்கிட்ட தான் விற்பனைக்காக இருக்குது. இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் விற்பனை விலையை அனுசரித்து 2 மாடுகளையும் தாராளமாக எடுத்துக்கலாங்க. நன்றி.